எக்கனாமிக் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பிசி பாலாசிங், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ நான் இதில் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா, கோல்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாரந்தோறும் கோல்டை பற்றி பார்த்துட்டு வரோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் கோல்டை பற்றி பேச இருக்குது. இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்ம எப்படி கோல்டு வாங்குகிறோம் அப்படிங்கிறத பற்றின விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ புதிய உலகத்தில் பலரும் கோல்டை நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்காதீங்க, டிஜிட்டலாக வாங்குங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க. அதுதான் நமக்கு லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே இன்னுமே பலரும் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குவதை தான் விரும்புகிறாங்க. அதில் தப்பும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். ஏன்னா தங்கத்தை நம்ம பார்க்குறதுக்கும் நேரடியாக பார்க்குறதுக்கும் டிஜிட்டலில் பார்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் தங்கத்தை டிஜிட்டலாக பார்க்க கற்றுக்கிட்டாரு அப்படின்னா அவர் தங்கத்தில் முதலீடு பண்ணாமல் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் முதலீடு பண்ணலாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவருக்கு எப்படி ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆகுது, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவரால் ஒரு 15% 20% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவங்களுக்கு நம்ம பெரிய அறிவுரை எதுவும் சொல்ல வேணாம். அவங்க அடுத்தடுத்த கற்றல் மூலமாக மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பெரிய எக்ஸ்போஷர் எடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால அந்த கேட்டகரியை விட்டுடலாம். இந்த வீடியோ அப்படிங்கிறது ஃபிசிக்கல் கோல்டில் ஆர்வமாக இருப்பவர்களுக்கான வீடியோ. அதில் நீங்கள் எப்படி கோல்டு வாங்கணும், எந்த மாதிரி சைஸ் அண்ட் ஷேப்பில் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ. இதை நான் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டேஷன் எடுக்கிறேன், ஒரு நிறுவனம் நடத்துகிறேன், அதனால் அதன் அனுபவத்தில் சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. உங்களில் ஒருத்தராக கோல்டு எங்கள் குடும்பங்கள்லையும் பெரிய அளவில் புழங்குவது அப்படிங்கிற அடிப்படையிலும் அதன் மூலமாக நான் சமீபத்தில் கற்ற சில பாடங்கள் மூலமாகவும் நான் உரையாடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய கற்றலில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானுமே அதை தெரிந்து கொள்வதற்கு மிக ஆர்வமாக இருக்கிறேன். ஏன்னா நான் ஆஸ் அன் இன்வெஸ்டராக கோல்டில் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. கோல்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பங்களில் பெண்கள் தான் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அவர்கள் தான் வாங்குவார்கள். அவர்கள் தான் அதை நகையாக மாற்றுவதற்கு அளிப்பார்கள். அந்த மாதிரி பல விஷயங்களில் சொல்லலாம். அடிக்கடி ரீசைக்ளிங் பண்ணுவாங்க. அதில் பெரிய இழப்புகள் வரும். ஆனால் நாங்கள் நேரடியாக அதில் தொடர்பு படுவது கிடையாது. அப்படிங்கிறதுனால அதை பற்றி நாங்கள் பெருசாக கவலைப்படுவது இல்லை. ஆனால் இப்போ புரிதல் வந்திருக்கு. தங்கம் 15,000 14,000 வந்ததுக்கப்புறம் பெண்களுக்கே அந்த அந்த புரிதல் வந்திருக்கு. நம்ம அடிக்கடி நகையை அழிக்கக்கூடாது. இது வரைக்கும் அழிச்சதை கணக்கு பார்த்தாலே பெரிய தொகை சேர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே ஒரு புரிதல் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் முதலீடாக நகையை தங்கத்தில் போடணும் அப்படின்னா, முதலீடாக தங்கத்தை கருத வேண்டும் அப்படின்னா தயவு செய்து அதை நகையாக வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் வாங்கும்போதே செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஃப்ரண்ட்டே ஒரு 20% நட்டத்தில் தான் நீங்கள் வாங்குவீங்க. அந்த நட்டத்தில் வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அதை தங்கமாக விற்கணும்னு நினச்சாலும் மறுபடியும் ஒரு கழிவு போகும். ஸோ சமீபத்தில் எனக்கு தெரிந்தவர்கள் வீட்டில் பார்ட்டிஷன் நடந்தது. ஸோ அதில் தங்க நகையை பிரிக்கும்போது 3 வகையாக தங்கத்தை பிரித்து ஆசாரி கொடுத்தாரு. ஒன்று 916, அது நம்ம முழு தங்கமாக எடுத்துக்கலாம். நான் இதை பற்றியும் பேச போகிறேன். 916 விட பியூரான தங்கம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஸோ அவர் பிரித்தது பார்த்திங்கன்னா 916 கேட்டகரியை ஒன்றா தனியாக பிரித்து வச்சுட்டாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா 916 இல்லாத நகைகள் பட் கல் வைத்த நகையை தனியாக பிரித்து வச்சுக்கிட்டாரு. 3வது வகை கல் இல்லாதது, 916 இல்லாதது, இப்படி 3 வகையாக பிரித்து வச்சுக்கிட்டாரு. ஸோ அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 916க்கு 916க்கு என்ன ரேட் இருக்கோ அந்த குவாலிட்டிக்கான ரேட்டை நகைக்கடையில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் மற்ற 2 நகை இருக்குல்ல, அந்த 2 நகையோட ரேட்டை நம்மளால் அப்ஃப்ரண்ட் கணிக்க முடியாது. ஒரு 20% கம்மியாக வரும், 30% கம்மியாக வரும்னு நம்மளால் கணிக்க முடியாது. அதில் எவ்வளோ காப்பர் கலந்துருக்காங்க அப்படிங்கிறத நகையை உருக்கி பார்த்தால் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு தகவலை அவர் பகிர்ந்து கொண்டார். ஸோ நம்ம ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குகிறோம் அப்படிங்கும்போது எல்லா கோல்டுமே சரியான தரத்தில் இருப்பதில்லை அப்படிங்கிறத இந்த டிஸ்கிரிப்ஷன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. எனக்கே அது புதிய தகவல் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நான் நகையில் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. எனக்கு தெரிந்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் தவறாக சொல்வதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம்.
அப்போ நான் இந்த விஷயத்தில் தேடும்போது, ஓகே நமக்கு வந்து நகைன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், அது வந்து ஒரு 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 அளவுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 பெரிய கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ இருக்குன்ற நகையில வந்து நாம அத விற்கும்போது 20% 30% கழித்தால் மட்டும் தான் அத விற்கும்போது, நாம திரையில வந்து ஆன்லைன் ரேட் நகைய பார்த்துட்ருக்குறோம். வாங்கும்போது ஒரு நகை ரேட்டு பார்க்குறோம். ஆனா விக்கும்போது அந்த நகையோட ரேட் அது இல்ல அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் அதுக்கப்புறம் நெறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அப்ப நகையோட ரேட் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? எப்படி வந்து ஃபிசிக்கலா நகைய வாங்குனா லாபம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்பவே இந்த வீடியோலயே நான் சொல்லிட்டேன். 916 வாங்குனா தான் லாபம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் 916 விட நம்ம பியூரஸ்ட் ஃபார்ம்ல நகை வாங்கலாம். நகைன்னு சொல்லக்கூடாது. தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு புதிய விஷயம். நான் வந்து வீடியோல வந்து பேசுறேன். எக்கனாமிக் டைம்ஸ் மாதிரியான சேனல், பெரிய சேனல்ல வந்து பேசும்போது, இன்னும் பலருக்கு போய் சேருமே அப்படிங்கிறதுனால, இத வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் வீடியோவா பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, பியூரஸ்ட் ஃபார்ம்ல கூட நம்மளால நகையை வாங்க முடியும். 99.9 அப்படிங்கிறது வாங்க முடியும். ஸோ அப்படி நம்ம வாங்குறோம் அப்படின்னா, காயினாவே பேங்க்ஸ் மூலமாக அதை விநியோகம் செய்றாங்க. ஆனா அத வந்து ரொம்ப எளிமையாக நம்மளால வாங்கிட முடியாது. நெறைய பேங்க்ஸ் வந்து கொடுப்பது கிடையாது அப்படிங்கிறதையும் நான் தெரிந்து கொண்டேன். அப்ப வேற எந்த வழியில வாங்கலாம் அப்படின்னா, நகை உற்பத்தியாளர்கள் நமக்கு வந்து பார கட் பண்ணி குடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் தெரிந்து கொண்டேன். பியூரஸ்ட் ஃபார்ம் 99.9 அதில எந்த கலப்படமும் கிடையாது. நீங்க ஆன்லைன்ல ஒரு ரேட் பார்க்குறீங்க. இன்னைக்கு கோல்ட் ரேட் அப்படின்னு நீங்க ஆன்லைன்ல பார்க்குறீங்கன்னா, அதே ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து உங்களுக்கு வந்து தருவாங்க. அத வந்து இருக்கிற இப்ப நீங்க 1 கிராம் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு 1 கிராம வந்து அந்த பார்ல கட் பண்ணி தருவாங்க. இதில இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ரேட் வைஸ் திஸ் இஸ் த பெஸ்ட். ஏன்னா 916 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஆன்லைன்ல ஒரு 15,000 கோல்ட் ரேட் பார்க்குறீங்க அப்படின்னா, அதில வந்து 91.6 மட்டும் தான் அந்த 916க்கு மதிப்பா இருக்க முடியும். நம்ம கணக்கு போட்டா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 13,700 வரும். ஒரு ரூ. 1,300 குறைஞ்சிரும். அந்த 10% கிட்ட குறைஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. அந்த குவாலிட்டிய மட்டும் தான் நீங்க வாங்குவீங்க 916 அப்படிங்கும்போது. ஆனா, இந்த பாரா கட் பண்ணி வாங்கும்போது நமக்கு 15,000மும் மதிப்பா கிடைச்சிரும். ஸோ இதுதான் பெஸ்ட். ஆனா, இதில இருக்க சிக்கல் என்னன்னா, அந்த பார கட் பண்ணும்போது நமக்கு கூடுதலாக சில துகள்கள் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம 8 கிராம் வாங்குறோம்னா, 8 கிராம் காயின் வந்து அழகா ஷேப் பண்ணி பியூட்டிஃபுல்லா நம்மகிட்ட குடுத்துருவாங்க. அத நம்ம வந்து அருமையா நம்ம பெட்டகத்தில வச்சுக்கலாம். அத பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். ஆனா, இதுவே நீங்க 8 கிராம் பார் போனீங்க அப்படின்னா, அவங்க கட் பண்ணும்போது ஏதாவது 7.5 வந்துருச்சுன்னா, மீதி 0.5க்கு வந்து தனியா ஒரு கட்டி குடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இத கட்டியா பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா இத போய் நம்ம வாங்கியிருக்கோமேன்னு தோணும். ஆனா அந்த முதலீடாக வாங்கும்போது இந்த குறைய நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா, பியூரஸ்ட் ஃபார்ம்ல வாங்குறது பெஸ்ட். பிளஸ் வேல்யூ வைஸ் நான் என்ன சொன்னேன் 916ஓட குவாலிட்டில தான் பிரைஸ் கிடைக்கும்னு சொன்னேன். ஆனா, அத காயினா மாத்துறதுக்கு ஒரு சார்ஜஸ் வந்து இருக்கு. அது எவ்வளோ இருக்கும் அப்டின்னா, நான் சொன்ன கணக்குல வந்து 13,700 உங்களுக்கு கோல்டு ரேட் மட்டும் வருது அப்டின்னா, அத காயினா மாத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 200 போயிடும். காயினா மாத்துறதுக்காகட்டும், அதுக்கு கரெக்ட்டான பேக்கேஜிங்லாம் பண்றதுக்கு ஒரு ரூ. 200 ரூ. 250 போயிடும் அப்டின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நீங்க பியூரா வாங்கும்போது, அதையும் நீங்க தவிர்க்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பியூரஸ்ட் கோல்டா வாங்குறது தான் மிக மிக நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறது. ஆனா, அதில வந்து நம்ம ஸ்டோரேஜ் சிக்கல்கள்லாம் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா கட்டி கட்டியா வாங்கும்போது, அத நம்ம எப்படி பாதுகாப்பாக நம்ம வைத்துக்கொள்ள வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அத விக்கும்போதும் வந்து சிலர் தான் வாங்கிப்பாங்க. நீங்க பேங்க்லயே வந்து அ இத விட்டுடுங்க, கட்டிய கூட விட்டுடுங்க. பியூரஸ்ட் ஃபார்ம்ல நீங்க காயின் வாங்குனா கூட திருப்பி பேங்க் எடுத்துக்க மாட்டாங்க. சில ஜுவல்லர்ஸ் தான் எடுத்துப்பாங்க. ஸோ கட்டியா வாங்கும்போது யார் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிடுச்சு. அதெல்லாம் ஒரு இனிஷியல் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க வீட்டு அருகில் இருக்கின்ற ஜுவல்லர்ஸ்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து கட்டிகளாக வாங்கலாம். 1 கிராம்ல இருந்து தரப்படுது அப்படிங்கிறத நான் தெரிந்து கொண்டேன். மார்க்கெட் ஸ்டடி பண்ணும்போது. ஸோ 1 கிராம்ல பார்க்கும்போது சின்னதா ஒரு கட்டியா இருக்கும். ஆனா நீங்க 8 கிராம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பெருசா இருக்கும். வாய்ப்பு இருப்பவர்கள் நீங்க வந்து 50 கிராம், 100 கிராம் கூட போலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இத ஒரு புதிய தகவலா அ புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே பலருக்கும் தெரிந்திருக்கலாம். ஏன்னா தங்கம் அப்படிங்கிறது பலரோட விருப்பமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா நான் சொன்னது உங்களுக்கும் ஒரு புதிய தகவலா இருக்கு. இத பத்தி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, சொல்லுங்க. நான் கண்டிப்பாக இதில வந்து மேலான ஆராய்ச்சிகள் பண்ணி,
உங்களுக்கு தேவையான பல தகவல்களை நான் வந்து சொல்கிறேன். சென்னையிலேயே வந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி விற்பனை செய்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கமெண்ட்டில் வந்து இதில் எங்களுக்கு புதிய தகவல் சார், என்னோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், நான் இந்த லொக்கேஷனில் இருக்கிறேன், இங்கே ஏதாவது ஷாப் இந்த மாதிரி வாங்கி விற்கிறாங்களான்னு சொல்லுங்கள். உங்களுக்கான ஒரு உதவியாகவும் நாங்கள் செய்ய முயற்சி பண்ணுவோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம், வளர்வோம். நன்றி.